ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்ரீனிவாசன் அப்படின்ற அவரோட ஃபீல்டில் வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன க்ராப் போட்டிருக்காங்கன்னா மஸ்கு மேலம் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பிளான்டிங் பண்ணி 1 வீக் ஆகுது. அவர் வந்து இப்போ பிளான்டிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பிளாக் மல்ச்சிங் வந்து போட்டிருக்காங்க பாலியபிளின் ஷீட்டில். அது வந்து எதுக்காக போட்டிருக்காங்கன்னா வீடு க்ரோத் வந்து சப்ரெஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. ஹீட் வந்து அதிகமாக அது அப்சர்வ் பண்ணும்போது வீடு க்ரோத் வந்து அதில் சப்ரெஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபெர்டிகேஷன் வந்து ட்ரிப்பு இங்கே இருக்குது. ட்ரிப்பு வழியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இரிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயே ஃபெர்டிலைசர் வந்து ஃபெர்டிகேஷனாக கொடுக்குறாங்க. அதில் வந்து அவர் ஆர்கானிக்காவும் யூஸ் பண்ணுறாரு, கெமிக்கலாகவும் யூஸ் பண்ணுறாரு. ஆர்கானிக்காக என்னெல்லாம் வந்து அவர் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணியிருக்காரு, பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணியிருக்காருன்னா ட்ரைகோடர்மா விரிடே, சூடோமோனஸ், அதுக்கப்புறம் நியூவாக வந்துட்டு மைக்கோரைசல் பயோ ஃபெர்டிலைசர்னு சொல்லிட்டு இவர் வந்து யூஸ் பண்ணுறாரு எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இப்போ வந்து பிளான்டிங் பண்ணி 1 வீக் ஆகுது. இப்போ என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மேலே இன்செக்ட் வந்து அதிகமாக வரக்கூடாதுங்கிறதுக்காக இதுதான் வந்து பிளாஸ்டிக் கம்பி. இதை வந்து இதுல கர்வா வளைச்சு அதுக்கு மேல வந்து கிளாத் நெட் வச்சு கவர் பண்ணிடுவாங்க. அதை அப்படி கவர் பண்றதுனால என்ன ஆகும்னா இன்செக்ட் வந்து இதுல அதிகமா வராது, இன்செக்ட் ப்ரூஃபா இருக்கும். அதுக்கப்புறம் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன்ல இருந்து தடுக்கலாம். இந்த இந்த யூசஸ்க்காக தான் வந்து இந்த நெட் வந்து இப்படி போடுறாங்க. இது வந்து 20 டேஸ் கழிச்சு இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. எதுக்காக ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னா அந்த பிளான்டிங் வந்து வந்துட்டு இதுல முட்டி அந்த கிழிஞ்சு வெளியில வந்துடும். ஸோ அது டேமேஜ் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக 20 டேஸ்ல எடுத்துருவாங்க. அதுக்குள்ளாரியே வந்து இந்த கிராப் வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ்க்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 60 டேஸ். 60 டேஸ்ல நம்ம வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.